அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு வருமுன் காப்போம். Let us safeguard ourselves before anything bad comes in our life. இதை 3 தலைப்புகளிலே நான் செய்கிறேன். அதை செய்வதற்கு முன்னதாக நான் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்வது, நீங்கள் இந்த செய்தியை கேட்ட பின்னதாக அடுத்தவருக்கு அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக நீங்கள் உதவி செய்ய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 3 சிறு தலைப்புகள். வருமுன் காக்க மறந்தவர், அது முதல் தலைப்பு. 2வது தலைப்பு வருமுன் காக்க துணிந்தவர், அது 2வது தலைப்பு. 3வது தலைப்பு வருமுன் காக்க அறிந்தவர். முதல் தலைப்பாக சொன்னேன், வருமுன் காக்க மறந்தவர். நாம் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவர் சொன்ன ஓமையை படிக்கின்றோம். இளைய மகன், ப்ராடிகல் சன் என்று சொல்லி நாம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அவன் தன்னுடைய தகப்பனிடத்திலே தனக்குரிய பாகமாகிய சொத்தை வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் துன்மார்க்கமாய் செலவு செய்தான். அதே லூக்கா 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அவனுடைய சொந்த அண்ணன் அவனை பற்றி சொல்லும்போது வேசியின் இடத்திலே சொத்துக்களை எல்லாம் விரயம் செய்தான் என்று சொல்லி சொல்கின்றான். இப்போது அவன் தகப்பனுடைய சொத்தை எல்லாம் இழந்த ஒருவனாக இருக்கிறான். பொதுவாக நம்மிடத்தில் எல்லாம் இருக்கும்போது, அல்லது நாம் செல்வ செழிப்பில் இருக்கும்போது, உயர்ந்த பதவியில் இருக்கும்போது முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் வருவார்கள். ஆனால் நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னால் தெரிந்தவர்கள் கூட பக்கமாய் போவார்கள். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நல்ல சமாரியனுடைய ஓமையை படிக்கும்போது குற்றுயிராய் கிடக்கிற ஒரு மனிதனை பார்த்துவிட்டு அந்த வழியாக வந்த ஆசாரியனும் லேவியனும் அடுத்த பக்கமாய் திரும்பி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நன்றாய் இருக்கும்போது வருவார்கள். நம்மிடத்தில் எதுவும் இல்லை என்று சொன்னால் ஓரமாக ஒதுங்கி முன்பின் தெரியாதவர்கள் போல போய்விடுவார்கள். இது இயற்கை, இன்றைக்கும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அது அன்றைக்கும் நடந்தது. இந்த இளைய மகன் எல்லாவற்றையும் இழந்த போது அவனுக்கு ஏற்கனவே இருந்த நண்பர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். அவனை ஆதரிக்க யாரும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் நாம் 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது கொடிய பஞ்சம் வருகிறது. ஏற்கனவே ஒன்றுமில்லாமல் இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையிலே கொடிய பஞ்சம் வரும்போது அவனால் சமாளிக்க முடியவில்லை. யாராவது வேலைக்கு வைப்பார்களா என்று அவன் யோசிக்கிற நேரத்தில் பன்றி மேய்ப்பதற்கு ஒருவர் அவனை அமர்த்துகிறார். அப்படி அவன் பன்றி மேய்க்கிறான். பன்றி மேய்க்கும் போது நடக்கிற காரியம் என்னவென்றால் 16ஆம் வசனத்தை நான் பார்க்கும்போது பன்றிகள் தின்னக்கூடிய தவிடு தனக்கு கிடைக்குமா என்று ஆசையாக இருந்தான். ஆனால் அதுவும் கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. என்ன பரிதாபம் பாருங்கள். இப்படிப்பட்ட நிலை. அப்போது அவன் மிக வருத்தப்படுகிறான், வேதனைப்படுகிறான். அவனே சொல்லுகின்றான், என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே என்னுடைய தகப்பனுடைய வேலைக்காரர்களெல்லாம் வயிறார சாப்பிடுகிறார்கள், ஆனால் நான் பட்டினியாய் சாகிறேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, இளைய மகன் செய்த தவறு, தகப்பனுடைய சொத்து எப்போதும் அப்படியே தன்னிடத்தில் இருக்கும் என்று சொல்லி அவன் நினைத்து வாழ்ந்தான். ஆனால் அவனுடைய காலத்தில் ஏற்பட்ட ஒரு பஞ்சத்தை போல் ஒரு பஞ்சம் வரலாம், இழப்புகள் வரலாம், திருடர்கள் கண்ணமிட்டு திருடலாம், எதுவும் நடக்கலாம். அப்படி நடந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் ஏற்கனவே தீர்மானமாய் யோசிக்கவில்லை. தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி அவன் நினைக்க அவன் மறந்தான். ஆகையினாலே தான் அந்த தலைப்பாக சொன்னேன், வருமுன் காக்க மறந்தவன். அவன் வருமுன் காக்க மறந்ததினாலே, யோசிக்காததினாலே, தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காததினாலே அவன் பல இன்னல்களுக்கு உள்ளானான். இந்த இளைய மகன் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், ஒரு வாழ்க்கை பாடம். நாமும் கூட இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது எப்போதும் எதிர்காலத்தை பற்றி ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். எதுவும் நடக்கலாம். அப்படி நடந்தால் எப்படி அதை நாம் சமாளிப்பது என்ற சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும் என்று இந்த இளைய மகனுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2வதாக நான் சொன்னேன், வருமுன் காக்க துணிந்தவர். நாம் 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது கோலியாத்
பெலிஸ்திய வீரன் மிக உயரமானவன். எல்லா விதமான இராணுவ ஆயுதங்களோடு உடையோடு அவன் நின்று கொண்டிருக்கிறான். நின்றது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் மக்களையும் இஸ்ரேல் மக்களுக்கு அரசராக இருந்த சவுலையும் சவுலுடைய படைகளில் இருந்த படை வீரர்களையும் பார்த்து 40 நாட்கள் சவால் விடுகிறான். உங்களில் யாராவது என்னை வென்றுவிட்டால் நாங்கள் பெலிஸ்தர்களாகிய நாங்கள் உங்களுக்கு அடிமைகள். நீங்கள் என்னை வெல்லாமல் இடத்திலே தோற்று போனால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமைகள் என்று சொல்லி 40 நாள் சவால் விடுகிறார். இக்கட்டான நிலைமை. நாம் அந்த அதிகாரத்தை படிக்கும்போது இஸ்ரேல் மக்கள் அந்த பெலிஸ்திய வீரனுடைய சத்தத்தை கூட கேட்கிறதுக்கு பயந்தார்கள் என்று சொல்லி படிக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையில் தாவீது தன்னுடைய சகோதரர்களை பார்க்க வருகிறார். வந்த இடத்துல நடக்கின்ற இந்த காரியங்களை எல்லாம் அவர் கேட்டு அறிகிறார். அவருக்கு ஒரு பெலிஸ்தியன், விருத்த சேதனம் இல்லாதவன் இஸ்ரேல் மக்களை அவன் குற்றமாக பேசுவதா, இஸ்ரேலின் தேவனை குறைவாக பேசுவதா என்று மிகுந்த கோபப்படுகிறார். அப்போது தான் அந்த பெலிஸ்தேனை கொன்று போடுவேன் என்று சொல்கின்றார். ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த சகோதரர்கள் அதை ஏற்கவில்லை. இஸ்ரேல் மக்களை ஆண்ட அரசனும் கூட இவன் சின்ன பையனாக இருக்கிறான். ஈசாயினுடைய கடைசி மகனாக 8வது மகனாக இருக்கிறான். போர் காரியங்கள் இவனுக்கு தெரியாது. ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண சின்ன பையன். இவனை அனுப்பி இவன் தோற்று போனால் மொத்த இஸ்ரவேலரும் பெலிஸ்தியருக்கு அடிமைகளாக இருக்க வேண்டியிருக்குமே என்று சவுலும் கூட அச்சைப்படுகிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் தாவீது சொல்கின்றார், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது கடவுள் நான் ஒரு முறை சிங்கத்தையும் ஒரு முறை கரடியையும் கொன்று போடக்கூடிய அந்த பலத்தை எனக்கு கொடுத்தார். ஆகையால் நிச்சயமாக இந்த பெலிஸ்தியனை நான் கொன்று போடுவேன் என்று சொல்கிறான். இங்கே தாவீது சொல்லும்போது அவருக்கு இருந்த எண்ணம் என்றால், பெலிஸ்தியனாகிய இந்த கோலியாத்தை நாம் விட்டுவிட்டால், அவன் ஜெயித்து விட்டால் மொத்த இஸ்ரவேலரும் பெலிஸ்தியர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அப்படி ஆகும்போது தாவீதாகிய நானும் ஒரு இஸ்ரவேலன், நானும் இந்த பெலிஸ்தியர்களுக்கு அடிமை வாழ்க்கை வாழ வேண்டியிருக்குமே என்று சொல்லி மொத்த இஸ்ரவேல் மக்களையும் குறித்து அக்கறைப்படுகிறார். அதே நேரத்தில் அவரை குறித்தும் அக்கறைப்படுகிறார். எங்கே இப்படிப்பட்ட நினைப்பு வந்தபோது அவர் துணிந்து கோலியாத்தை எதிர்த்து நடக்கிறார். கோலியாத்தை பார்த்து சொல்கிறார், கோலியாத்தே, நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடயத்தோடு வருகிறாய். நான் சேனைகளின் தேவனாகிய இஸ்ரவேலின் கடவுளினுடைய நாமத்திலே நான் வருகிறேன் சொல்லி 5 கூழாங்கற்களை எடுத்தார். ஆனால் அதில் 1 மட்டும்தான் பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் அறிவோம். இங்கே தாவீது செய்த அற்புதமான காரியம். அன்றைக்கு தாவீது மட்டும் அந்த செயலை செய்யாமல் இருந்தால், அப்படிப்பட்ட துணிச்சல் அவருக்கு வராமல் இருந்தால், யோசித்து பார்ப்போம், மொத்த இஸ்ரேல் மக்களும் அரசனும் அவனுடைய படை வீரர்களும் எல்லாரும் பெலிஸ்தியர்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். எனவே தாவீது மிக நேர்த்தியாக யோசித்தார். அடிமை வாழ்வு இஸ்ரேல் மக்களுக்கோ தனக்கோ வந்துவிடக்கூடாது என்று சொல்லி மிக உறுதியாக யோசித்து துணிவாக செயல்பட்டவர். வருமுன் காக்க துணிந்து செயல்பட்டவர். 3வதாக நான் சொன்னேன், வருமுன் காக்க அறிந்தவர். நாம் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது எகிப்து நாட்டை ஆண்ட பார்வோன் அரசன் கனவு காண்கின்றார். என்ன கனவு? 2 கனவுகளை காண்கின்றார். ஒரு கனவிலே புஷ்டியான 7 பசுக்கள், இளைத்த 7 பசுக்கள். இன்னொரு கனவு புஷ்டியான கதிர்கள், சாவியான கதிர்கள். இந்த கனவை பார்வோன் யோசேப்பினிடத்தில் சொல்கின்றார். யோசேப்பு கனவுக்கு அர்த்தம் சொல்லி என்ன சொன்னார்? இந்த புஷ்டியான பசு, புஷ்டியான அந்த கதிர், இது என்ன சொல்லுகிறது? புஷ்டியான காலம், அதாவது விளைச்சல் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அந்த 7 ஆண்டுகள்
அடுத்த அதை தொடர்ந்து வருகின்ற ஆண்டுகள் மிகுந்த கஷ்டமான, எந்த விதமான பசுமையும் விளைச்சலும் இல்லாத ஒரு காலமாக இருக்கும், பஞ்சம் இருக்கும் என்று சொல்லி கனவுக்கு அர்த்தம் சொன்னபோது பார்வோன் என்ன செய்கின்றார்? யோசேப்பையே தனக்கு அடுத்த இடத்திலே வைத்து எகிப்தை கவனிக்கும்படியான அந்த மிகுந்த பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். எனவே யோசேப்பு என்ன செய்கிறார்? களஞ்சியங்களை உருவாக்கி நல்ல விளைச்சல் இருந்த அந்த 7 ஆண்டுகளிலே ஏராளமான இடங்களிலே களஞ்சியங்களை உருவாக்கி தானியங்களை சேமிக்கிறார். சேமித்து பஞ்சம் வந்தபோது மக்களுக்கு தானியங்களை வழங்கினார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். இங்கே யோசேப்பு செய்த அருமையான காரியம், வரும் முன் அதை காக்க அறிந்தவராயிருந்தார், தெரிந்தவராயிருந்தார். கனவுக்கு அர்த்தம் மட்டும் சொல்லவில்லை, அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்றதுனாலே பார்வோனும் கூட யோசேப்பு தான் சரியான ஆள் என்று நினைத்து அவரை நியமித்து எகிப்திற்கு அதை கண்டுகொள்ளக்கூடிய, எகிப்தை பார்த்து கொள்ளக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பை அவர் கொடுத்ததினாலே யோசேப்பு மிக சிறப்பாக திறமையாக செயல்பட்டு அந்த பஞ்ச காலத்தை சமாளித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரி, இங்கே யோசேப்பு நமக்கு அருமையான ஒரு பாடத்தை, வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரமும் ஒன்று போல இருக்காது. ஒரு நேரம் செழுமையான மகிழ்ச்சியான நேரமாக இருக்கலாம், இன்னொரு நேரம் நிச்சயமாக கவலையும் கண்ணீரும் இருக்கக்கூடிய கஷ்டமான ஒரு நேரமாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நாம் ஒன்றை மட்டும் நினைக்கக்கூடாது, எப்போதும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக செழுமையாகவே இருக்கும் என்று சொல்லி நினைக்காமல், கஷ்டமும் வரும், கண்ணீரும் வரும், இக்கட்டும் வரும் என்ற அந்த நிலையை நாம் நினைத்து பார்த்து அதற்கும் நாம் நம்மை தயாராகி கொள்ள வேண்டும், நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்ற இந்த அன்பு பாடத்தை நமக்கு யோசேப்பு சொல்லிக் கொடுக்கின்றார். அருமையான சகோதர சகோதரியே, பொதுவாக நாம் நினைப்போம், ஒரு நோய் வந்துவிட்ட பின்னதாக அதை குறித்து கவலைப்படுவதோ அல்லது அதை குறித்து நாம் சிகிச்சை செய்வதோ என்பது ஒன்று. ஆனால் அதற்கு முன்னதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வருமுன் காக்க வேண்டும். அந்த நோய் நம்மிடத்தில் வராமல் காத்துக்கொள்வது இன்னும் சிறப்பான ஒன்று. அதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்வோம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அன்பான சகோதர சகோதரி, வாழ்க்கையில் எதுவும் நடக்கலாம். அப்படி நடக்கும் என்ற எண்ணத்தோடு எதிர்காலத்தை பற்றிய ஒரு மிக ஆழமான தீர்க்கமான சிந்தனையோடு எப்போதும் நீங்களும் நானும் வாழ்வது நல்லது. வருமுன் காப்போம். வருமுன் காக்கக்கூடிய அந்த நிலையை அறியாமல் வாழ்ந்த இளைய மகன், அவனுடைய நிலை பரிதாபமான நிலைமாய் ஆனது. வருமுன் காக்க வேண்டும் என்று துணிந்து செயல்பட்ட தாவீது, இஸ்ரவேல் மக்களுடைய நிலைமை மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிலைமையாக அது ஆனது. வருமுன் காக்க அறிந்தவராகிய யோசேப்பு மிக திறமையாக, மிகுந்த புத்திசாலித்தனமாக அவர் செயல்பட்டதினாலே மொத்த மக்களையும் அந்த பஞ்ச காலத்திலே அவர் காப்பாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 3 பேரும் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். இவர்களை பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையும் நாம் சிந்திப்போம், எப்போதும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு யோசனையோடு இருப்போம், வருமுன் காப்போம். அப்படிப்பட்ட யோசனையோடு வாழும்போது கடவுளும் நமக்கு நிச்சயமாய் உறுதியாய் உதவி செய்வார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.